ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்குறோம். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு இந்த சொற்களை குறிக்கும் பொருள் வந்து என்ன அப்படிங்கிறாங்க. மலை. வெற்புனாவே மலை நல்லா தெரியும். சிலம்பு, பொறுப்பு அப்படின்னாலும் வந்து மலையை தான் குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க. கேள்வி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னா மலை. அடுத்து பாருங்கள், ஒரு புணர்ச்சிக்கான விதி கொடுத்து வந்து அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரங்களுள் பர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இந்த விதிக்கான சான்று எது அப்படின்னா வந்து காட்டுக்கோழி அப்படிங்கிறாங்க. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் பர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. இந்த விதிக்கான சான்று எது அப்படின்னா வந்து காட்டுக்கோழி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை. இதில் மகுடு என்பது வந்து என்ன அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை அப்படிங்கிற கேள்வியோட கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் தான். முன்னீர் வழக்கம் மகுடு ஓடில்லை இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா வந்து தொல்காப்பியம். அதில் மகடு அப்படின்னா வந்து என்பது வந்து பெண்கள் அப்படிங்கிறாங்க. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறாங்க. தொடை விகற்பம் மொத்தம் வந்து 35 வகைப்படும். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 35. கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படிங்கிறாங்க. தொகைநிலை தொடர்னா 6 வகைப்படும், தொகாநிலை தொடர்னா 9 வகைப்படும். அதை பார்த்துங்க. தொகைநிலை தொடர்னா 6, தொகாநிலை தொடர் அப்படின்னா 9 வகைப்படும். ஸோ அதான் கரெக்டு. அடுத்து பாருங்க, ஐ ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் வந்து எது அப்படின்னா சந்தி அகரம் அப்படிங்கிறாங்க. சந்தி அகரம். ஐ ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் எது அப்படின்னா வந்து சந்தி அகரம். அடுத்து முற்றியலுகர சொல்லை வந்து எழுதுக அப்படிங்கிறாங்க. முற்றியலுகர சொல்னா குற்றியலுகரம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு முற்றியலுகரம் வந்து தெரியும். குற்றியலுகரம்னா கடைசி எழுத்து வந்து குசுடு துபுரு அப்படில வந்து முடிகிறதான் வந்து குற்றியலுகரம் அப்படிம்பாங்க. அதுலேயும் வந்து மாடு அப்படிங்கிறது வந்து குற்றியலுகரம். ஏன்னா நெடில் தொடரை அடுத்து குசுடு துபுரில் ஒரு எழுத்து வந்திருக்கிறதுனால அது வந்து குற்றியலுகரம் தான். இதே அந்த இடத்துல மாக்கு பதிலாக வந்தேன்னா அந்த நெடில் இல்லாமல் ஒரு குறியில் எழுத்து வந்து டு வந்திருந்தா அது கூட ஒரு முற்றியலுகரம் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ குற்றியலுகரம்னா என்ன, முற்றியலுகரம் என்ன பார்த்துங்க. ஒரு நெடில் தொடரை அடுத்து ஒரு குற்றியலுகரம் இந்த குசுடு துபுரில் ஏதாவது ஒன்று வச்சு முடிஞ்சிருந்தால் அது குற்றியலுகரம் அப்படிங்கலாம். இதே நெடில் தொடர் இல்லாமல் ஒரு குறில் எழுத்து வந்து அதுக்கு அடுத்து ஒரு குசுடு துபுரு வந்திருந்தா கூட அது வந்து குற்றியலுகரம் கிடையாது, முற்றியலுகரம். அது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஊன்னு முடியுது பார்த்தீங்களா. குசுடு துபுரில் இல்லாமல் ஊன்னு முடிகிறத வந்து முற்றியலுகரம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஏ ஆப்ஷனில் டூ வருது, மூக்கு கூ வருது, டியில் வந்து மார்பு அப்படின்னு வருது. ஸோ பூ அப்போ குசுடு துப்புரில் தான் முடியுது. அந்த கதவு பாருங்கள், இவ்வு குட்டல் கசட தப்புற வர்றதான் வந்து குசுடு துப்புல வரும். இக்கு குட்டல் ஊ கூ கசட தப்புற வள்ளின எழுத்துக்கள் வரும். அது இல்லாத வர உகரங்கள்லாம் வந்து முற்றியல் உகரங்கள் அப்படிம்பாங்க. ஸோ ஊ கதவுன்னு முடியுது பார்த்தீங்களா. இதான் வந்து ஒரு முற்றியல் உகர வந்து சொல். இன்னொன்று ஒரு முற்றியல் உகர சொல் விடுது அப்படின்னு பார்த்தோம்னா பசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்தோன்னா குசுடு துபுரு அப்படில வந்து சூ வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பேங்கிற ஒரு குறில் எழுத்து இருக்கிறதுனால அதுவும் ஒரு முற்றியலுகரம் தான். ஸோ முற்றியலுகரமாக 2 விதமான முற்றியலுகரம் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. இந்த கேள்வியில் என்ன அப்படின்னா முற்றியலுகர சொல்லை எழுதுக அப்படிங்கையில் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, கதவு. அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. மீ மிசை ஞாயிறு. மீ அப்படின்னாவே மேல் தான் வரும், மிசை அப்படின்னாலும் மேடு தான் வரும். ஸோ ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கிறதுனால தான் இது வந்து ஒரு பொருட்பன்மொழி அப்படிங்கிறாங்க. மீ மிசை ஞாயிறு தான் கரெக்டான எடுத்துக்காட்டு ஒரு பொருட்பன்மொழிக்கு. அடுத்து பாருங்க, பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை வந்து தேர்ந்தெடு அப்படிங்க. பெரு அப்படின்னா வந்து பெறுபவன், அதுதான் வந்து கரெக்டு, வினையாளனையும் பெயர். அடுத்து ஒரு பொறுத்துக, இலக்கணம் உடையது அப்படின்னா வந்து நிலம் அப்படிங்கிறாங்க. மங்களம் அப்படின்னா வந்து இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி அப்படின்னா வந்து புறநகர். இடகரடக்கல் அப்படின்னா வந்து கால் கழுவி வந்தான், அதுதான் வந்து இடகரடக்கல் அப்படிங்கிறாங்க. இலக்கணம் உடையது அப்படின்னா வந்து நிலம். மங்களம் அப்படின்னா இறைவனடி சேர்ந்தார்.
இலக்கண போலி அப்படின்னா வந்து புறநகர். இடகர டக்கல் அப்படின்னா வந்து கால் கழுவி வந்தான் அப்படிங்கிறதான் வந்து இடகர டக்கல். அடுத்து பாருங்க, பொருள்கோள் அப்படின்னா வந்து 8 வகைப்படும் அப்படிம்பாங்க. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது வந்து எவ்வகை பொருள்கோள் அப்படிங்கிறாங்க? மொழி மாற்று பொருள்கோள். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது வந்து மொழி மாற்று பொருள்கோள். அங்காப்பு என்பது வந்து வாயை திறத்தல் அப்படிங்கிறாங்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல். ஒரு வினைமுற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. படித்தான், அதுதான் வந்து வினைமுற்று. இதே படித்தான்ல படின்னு வந்து வேர்ச்சொல்னு வரும். படித்த அப்படின்னா பேரெச்சம் வரும். படித்து அப்படின்னா வந்து வினையெச்சம். படித்தான் அப்படின்னு தான் வந்து வினைமுற்று. இதே படித்தவன் அப்படின்னு வந்தால் வினையாளனையும் பெயர் அமையும். நம்ம கேள்வி வந்து வினைமுற்ற தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. ஸோ படித்தான் தான் கரெக்டு. தவறான ஒன்றை தேர்வு செய்க. கிறு, கின்று, ஆனின்று, இல. இதில் வந்து எது தவறான ஒன்று அப்படின்னா வந்து இல அப்படின்னு. இது வந்து என்ன, நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், இறந்த கால இடைநிலைகள்னு இருக்குது. கிறு, கின்று, ஆனின்று அப்படின்னா நிகழ்கால இடைநிலைகளில் வரும். ஸோ அதில் டி ஆப்ஷன் மட்டும்தான் வந்து பொருந்தாததாக இருக்கும். ஸோ அதான் தவறானது. அடுத்து பாருங்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் வந்து குயில் என்ற இதழையும் வந்து நடத்தியிருப்பாங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எது அப்படின்னா வந்து திருநாதர் குன்றம் கல்வெட்டு அப்படிங்கிறாங்க. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது அப்படின்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா வந்து சர்ச்சில் அப்படிங்கிறாங்க. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து வள்ளிக்கண்ணன். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன். அடுத்து பாருங்க, களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர் அப்படின்னா இரட்டையர் தான் சொல்கிறாங்க. களம்பகம் பாடுவதில் வந்து புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா வந்து இரட்டையர். இந்திய அரசியலில் வந்து சாணக்கியர் யார் அப்படின்னா வந்து ராஜாஜி அவர்கள் தான் சொல்லுவாங்க. இந்திய அரசியலில் வந்து சாணக்கியர் அப்படின்னா வந்து ராஜகோபாலாச்சாரியார். இவர் வந்து மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1937 டு 39 வரையும் சிஎம்மாக பணியாற்றியிருப்பாங்க. 2 வருஷம் தான். அடுத்து 1952 54 வரையும் சிஎம்மாக பணியாற்றியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தான் வந்து காமராஜர் ஐயா வந்து சிஎம்மாக பணியாற்றியிருப்பாங்க. 54 டு 63, 1954 டு 63. ஸோ நமக்கு வந்து என்ன, அடுத்தடுத்து இவங்களுக்கு முன்னாடி யார் வருவாங்க, இவங்களுக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா அதை வச்சாவது கொஞ்சம் ஆன்சர் வந்து தெரியாத கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். இந்திய அரசியலில் வந்து சாணக்கியர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து ராஜகோபாலாச்சாரியார். ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் வந்து எது அப்படின்னா வந்து ரட்சணிய யாத்ரீகம் அப்படின்னு. ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் அப்படின்னா ரட்சணிய யாத்ரீகம். ரட்சணிய யாத்ரீகம் அப்படின்னா வந்து ஹெச்ஏ கெட்டினப்பிள்ளை தான் அதன் ஆசிரியர். இந்த ரட்சணிய யாத்ரீகத்தை வந்து ஒரு வழிநூல் தான் சொல்லுவாங்க. இது வந்துன்னா பில்கிரிமிஸ் ப்ராக்ரஸ்ங்கிற நூலை தழுவி தான் வந்துன்னா ஹெச்ஏ கெட்டினப்பிள்ளை வந்துன்னா ரட்சணிய யாத்ரீகத்தையே வந்து எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஏ கெட்டினப்பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா கிறிஸ்தவ கம்பன் அப்படின்னு கூட வந்து அழைப்பாங்க. அந்த சிறப்பு பெயரும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது அப்படின்னா வந்து ரட்சணிய யாத்ரீகம். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் யார் அப்படிங்கிறாங்க பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் வந்து பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர்.
ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? ஐஞ்சிறுகாப்பியங்கள் எல்லாமே வந்து என்ன, சமண சமய காப்பியங்கள். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இது சமணரால் இயற்றப்பட்டன அப்படிங்கிறாங்க. ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்துமே வந்துன்னா சமணரால் இயற்றப்பட்டன. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர். பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் வந்து பதிப்புச்செம்மல்னு சொல்லுவாங்க, ஆறுமுக நாவலர். ஸோ பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் என்ன சொல்லுவாங்கன்னா பதிப்புச்செம்மல்னு சொல்லுவாங்க. இதழ், நா, பல், அன்னம் இவை வந்து ஒலிப்பு முனைகள் அப்படிங்கிறாங்க. இதழ், நா, பல், அன்னம் வந்து ஒலிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ராமானுஜர் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் வந்து ராமானுஜர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படின்னா திருமந்திரம் அப்படிங்கிறாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது வந்து திருமந்திரத்தின் வந்து புகழ்மிக்க நூல். திருமூலரோட நூல் தான் வந்து திருமந்திரம். திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டதுனால தான் இது தமிழ் 3000 அப்படின்னு கூட திருமந்திரத்தை வந்து அழைப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திருமூலர் வந்து ஆதி சித்தர் இல்லைன்னா முதல் சித்தர் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. நம்ம கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர் அப்படிங்கிறாங்க. திருமந்திரத்தின் புகழ்மிக்க தொடர். மருத நிலத்துக்குரிய தெய்வம் வந்து எது அப்படின்னா வந்து இந்திரன். இதே குறிஞ்சி அப்படின்னா முருகன் வருவாங்க. முல்லைனா திருமால், மருதம்னா இந்திரன், நெய்தல் அப்படின்னா வந்து வருணன், பாலைனா வந்து கொற்றவை வருவாங்க. ஸோ நம்ம கேள்வி, மருத நிலத்துக்குரிய தெய்வம் அப்படின்னா இந்திரன். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர் அப்படிம்பாங்க. தாண்டக வேந்தர், அப்பர், வாகீசர், மருள்நீக்கியார் இதெல்லாமே வந்து திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். ஸோ தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பசும்பொன்னை வந்து முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து பனு அகமது மரைக்காயர். சின்னச்சீரா என்னும் நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயர். இதே சீரா புராணம் அப்படின்னா வந்து உமறுப்புலவர் வருவாங்க. சின்னச்சீரா அப்படின்னா பனு அகமது மரைக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாரை தான் வந்து காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவார். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். அதை நோட் பண்ணிக்கோங்க. முதலில் எந்த நிலத்துக்குரிய விலங்கு அப்படின்னா வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு அப்படிங்க. முதலில் எந்த நிலத்துக்குரிய விலங்கு அப்படின்னா வந்து குறிஞ்சி. கடவுள் வை கொய்யோடு மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் எவரால் கூறப்பட்டன அப்படின்னா தாவீது. கடவுள் வை கையோடு உன்னை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் வந்து தாவீது வந்து கூறப்பட்டது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் அப்படிங்கிறாங்க. முருங்கைப்பட்டை. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும் அப்படின்னா வந்து முருங்கைப்பட்டையை அரைத்து தடவினால்தான் முறிந்த எலும்புகள் வந்து கூடும் அப்படிங்கிறாங்க. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்து உரைத்தவர் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். இது வந்து எது அப்படின்னா வந்து முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிறாங்க. டிட் ஃபார் டேட் அப்படின்னா பழிக்கு பழி. ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் அப்படின்னா வந்து செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் வெல் கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னா அடிமேல் அடி அடித்தால் அம்மையும் நகரும் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, இதில் விசும்பு அடிக்கடி கேட்டிருக்காங்க. விசும்பு அப்படின்னா வந்து வானம், அப்படி இல்லைன்னா ஆகாயம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மறுப்பு அப்படின்னா தந்தம். கனல் அப்படின்னா வந்து நெருப்பு. இதே புனல் அப்படின்னா வந்து நீர் வரும். களிறு அப்படின்னா வந்து யானை. விசும்பு வானம்,
மறுப்பு தந்தம், கனல் நெருப்பு, களிறு யானை. இதே பிடி அப்படின்னா பெண் யானை வரும், வேலம் அப்படின்னா வந்து ஆண் யானை வரும். அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படிங்கிறாங்க. ஜியு போப் அவர்களால் எழுதப்படவில்லை. ஏன் அப்படின்னா வீரமாமுனிவர், தைரியநாத சாமி, கான்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கி இதெல்லாம் ஒருத்தவரை தான் குறிப்பிடுது. வீரமாமுனிவரோட இயற்பெயர் தான் கான்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கி அப்படிம்பாங்க. அவரை தைரியநாதர்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ திருக்காவலர் கலம்பகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். ஸோ 3 ஆப்ஷனுமே அவர் தான் கொடுத்துருக்காங்க. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரி பிள்ளை அப்படின்னா. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் எது அப்படிங்கிறாங்க. பவளக்கொடி. ஃபர்ஸ்ட் அவர் எழுதிய நாடகங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். மனோகரா, சபாபதி, பொன் விலங்கு இதெல்லாம் வந்துன்னா பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய வந்து நாடகம். பம்மல் சம்பந்த முதலியார் என்ன சொல்லுவாங்க, தமிழ் நாடகத்தின் வந்து தந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்துன்னா இது பவளக்கொடி யாருடையது அப்படின்னு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய தான் பவளக்கொடி. அவரை வந்துன்னா தமிழ் நாடகத்தின் வந்துன்னா தலைமை ஆசிரியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யார், சங்கரதாஸ் சுவாமிகளை. தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னா வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து வருவாங்க. ஸோ மனோகரா, சபாபதி, பொன் விலங்கு இதெல்லாம் வந்துன்னா பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களுடையது. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள் தான் வந்து வருவாங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது வந்து ஜியு போப் தான். திருக்குறளை வந்து 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவாசகத்தை வந்து 1900 மொழிபெயர்த்திருப்பாங்க. நாலடியார் வந்து 1893 அப்படி இல்லைன்னா 94 இந்த 2 இயரில் ஒரு இயர் தான் கொடுப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆண்டு தான் வந்து நாலடியாரை மொழிபெயர்த்திருப்பாங்க. ரொம்ப அதிகமாக கேட்ட கேள்வி வந்துன்னு திருக்குறளை ஜியு போப் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்னாங்க 1886. அடுத்து ஒரு பொறுத்துக. ஆசாரக்கோவைனா பெருவாயின் முள்ளியார், கார் 40னா கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி அப்படின்னா வந்து கூடலூர் கிழார், நான்மணி கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், கார் 40 கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி அப்படின்னா கூடலூர் கிழார், நான்மணி கடிகை அப்படின்னா வந்து விளம்பி நாகனார். அடுத்து ஒரு பொறுத்துக பாருங்க. திருமுறையில் வந்து மொத்தம் வந்து 3 சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரரோட பாடல்களின் தொகுப்பை தான் வந்து தேவாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 திருமுறை வந்து சம்பந்தர் வருவாங்க, அடுத்த 3 வந்து திருநாவுக்கரசர், அடுத்து 1 வந்து சுந்தரர் வருவாங்க, அடுத்து தான் மாணிக்க வாசகர் வருவாங்க. மாணிக்க வாசகரோட திருமுறை வந்து 8ஆம் திருமுறையாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 திருமுறை யாருன்னா சம்பந்தர் அவர்களுடையது. திருநாவுக்கரசர் இப்போ பொறுத்துக்குவாங்க. திருநாவுக்கரசர் அப்படின்னா வந்து 4, 5, 6ஆம் திருமுறை அதுதான். சம்பந்தர் அப்படின்னா முதல் 3 திருமுறை வரும். சுந்தரர் அப்படின்னா வந்து 7ஆம் திருமுறையாக வந்து வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 சம்பந்தர் வருவாங்க, அடுத்த 3 தான் வந்து திருநாவுக்கரசர் வருவாங்க. அந்த 6 முடிஞ்சிருச்சா, 7ஆம் திருமுறை தான் சுந்தரர் வருவாங்க. 8ஆம் திருமுறையாக வந்து திருவாசகம் தான் மாணிக்க வாசகர் அவர்களுடையது. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படிங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா காரியாசன், எழுத்துன்னா சீசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதியார், ஞானரதம் வந்து பாரதியார் தான் வருவாங்க, கல்கி கிடையாது. ஸோ அது வந்து தவறு. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா காரியாசன், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதியார், ஞானரதமும் வந்து பாரதியார் தான் வருவாங்க. ஸோ பொருந்தாதது வந்து பி தான். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள். இப்போ தான் பார்த்தோம் திருக்காவலர் கலம்பகம், அதில் வந்து அந்த நூலை வந்து எழுதியவர் யார், அதில் பொருந்தாததில் வந்து ஜியு போப் வந்தாங்க. ஸோ கலம்பகம்னு முடியுது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்மள்ட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்னா வந்து ஜியு போப் அவர்கள். திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்னா வீரமாமுனிவர். அந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துங்க. தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து விபுலானந்தர். ஒரு இதை பொறுத்துகளை வச்சுருந்தாங்க, பார்த்துங்க. தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் வந்து விபுலானந்தர். பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் வந்து சுத்தானந்த பாரதியார்.
பாரத சக்தி மகாகாவியம் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து சுத்தானந்த பாரதியார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.